Hi and welcome to another interesting episode of Rajati's Family Kitchen. உங்கள் அனைவருக்கும் ராஜாத்தின் வணக்கம். இன்னைக்கு வந்து கிட்னி பீன்ஸ் அல்லது ரெட் பீன்ஸ் வந்து அதோட ராஜ்மான்னு சொல்றாங்க. அதனுடைய கறி அல்லது குருமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். So today we'll be looking at red beans curry, or you can also call it kurma as well. So it's rajma kurma. Let's have a look at the ingredients that we need. வேக வச்ச அந்த ராஜ்மா அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வெந்து கிடைச்சிருக்கு. We've got cooked kidney beans here. You can just take how much ever you need to make the preparation. இதாவது தக்காளியோட ஜூஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துர்க்கேன். We need 1 bowl of tomato puree. தேவைக்கு ஏற்ப உப்பு, salt to taste, எண்ணெய், oil that's enough for frying, chili powder, 1 teaspoon chili powder, 2 கிராம்பு தான் போட போறேன், 2 cloves, 2 ஏலக்காயோடத போட போறேன், 2 cardamom pods, சோம்பு கொஞ்சம், 1 teaspoon fennel seeds, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1 teaspoon pepper powder, ஜீரக பொடி 1 டீஸ்பூன், we need cumin seeds 1 teaspoon, கரம் மசாலா 1 டீஸ்பூன், and garam masala 1 teaspoon. 4 அல்லது 5 கூட நீங்க எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு, 4 to 5 almonds, கொஞ்சம் நடக்கல்ல கிரேவிக்கோசரம், a little bit of peanuts, இத்துணூண்டு தேங்காய் துருவல் வச்சிருக்கேன், desiccated coconut a little bit, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல வந்து இந்த எல்லாமே கலவை சேர்ந்து வரதுக்கோசரம் மைதா மாவோ அரிசி மாவோ எடுத்துக்கலாம். நான் இங்க எடுத்துக்கிறது மைதா மாவு. we need white flour 1 spoon, but you can also take corn flour or rice flour. கொஞ்சோண்டு dry methi leaves. We need a little bit of fenugreek leaves. We've got the dry ones, but you can also use the fresh ones as well. ஒரு பெரிய சிவப்பு வெங்காயத்தை துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன். 1 large Spanish onion chopped into pieces. அந்த உரித்த ஏலக்காய் 2 போடுறேன். So we're taking the seeds from the cardamom pods and we've just put it in the mortar and pestle. ஜீரகம் 1 teaspoon cumin seeds, சோம்பு அதே மாதிரி தான், 1 teaspoon fennel seeds, 2 கிராம்பு தான் போட போறேன். so we're putting the 2 cloves as well inside the mortar and pestle. எடுத்து வச்ச அந்த பாதாம் போடுறேன். So the almonds go in the mortar and pestle as well. நடக்கல்லை, The peanuts, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல திக்கு கிரேவியா டேஸ்டா வரதுக்கு எடுத்து வச்ச அந்த தேங்காயும் போடுறேன். நான் திருவின தேங்காய் தூள் and also the desiccated coconut. போட்டுட்டு இது நல்லா And we're just going to grind it. This will give a beautiful texture to the gravy that we're going to prepare. சூப்பரா இருக்கும். வாசனைக்கு மட்டும் இல்ல திக்னஸ்க்கும் கொடுக்கும். இது வந்து நம்ம வந்து பொடிக்கக்கூடிய ஐட்டமா இருக்கறனால நம்ம பொடிச்சுக்கிறோம். அதே மிளகாய் பொடி அப்புறம் வந்து மிளகு பொடி எல்லாம் நம்ம வந்து பொடிகளா இருக்கறனால அத வந்து நம்ம டொமேட்டோவோட ஜூஸோட சேர்த்துக்கலாம். So this we're doing this not only for the goodness of the aroma, but also it will give thickness to the curry as well. And with the other powders that we have, we're going to mix it inside the tomato puree that we've got. இதோட சேர்ந்து அந்த வெந்த ராஜ்மா அல்லது கிட்னி பீன்ஸை வந்து ஒரு கை எடுத்து போட்டுக்கிறேன் நான். And just a handful of kidney beans also, we're just putting it in the mortar and pestle and just mashing it along. ஏற்கனவே வந்திருக்கிறதுனால எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஈஸியாக போய்டும், வெரி குயிக்காக முடிச்சுக்கலாம். அப்போதான் அதோட சேர்ந்து நல்லா இருக்கும். திக்னஸ்க்கோசரம் இந்த கலவை ரெடியாக இருக்கு. So now this paste is ready for putting it into the gravy. இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடிகளில் வந்து மிளகாய் பொடி, so we're adding the chili powder into the tomato puree, அதே போல் பெப்பர் பவுடர், and the pepper powder also goes in there, கரம் மசாலா பொடி, and the garam masala powder. போட்டுட்டு தேவைக்கு ஏற்ப உப்பு போடணும். நான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இது போட்டுக்கிறேன். ஒரு உங்களுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். So the salt for taste goes into this as well. நல்லா கலந்துக்கோங்க. We're giving it a good stir. கலந்துட்டு நம்ம எடுத்து வச்ச மாவு இருக்கு இல்லையா அதையும் போடுறேன். And the white flour goes in there. That's for the thickness as well. நல்லா கலந்து நல்லா ரெடியா வெச்சுக்கணும் அவ்வளவுதான். We're going to stir it well and keep it aside.
அடுப்பை வச்சு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு அதுல காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் விடுறேன். So we've over at the stove we've kept a saucepan on the stove, added enough oil for frying. அதுக்கப்புறம் வெறுமனே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம். So the saucepan's already heated up, so we've added the onions. அந்த மேத்தி இருக்கு இல்லையா, அதாவது வெந்தயத்தோட ட்ரை கீரையும் கொஞ்சோண்டு வச்சதை நான் போடுறேன். We're also adding the fenugreek leaves in there. நல்லா வதக்கிக்கணும். And we're going to leave it to fry for a while. அது நல்லா வதங்கும் போது அந்த வெந்தய கீரையோட சேர்ந்த வெங்காய வாசனை தூள் கலப்பும் பாருங்க. அந்த டயத்துல நம்ம நசிச்சு வச்ச ஃபுல் அரோமேட்டிக்கோட சேர்ந்த அந்த ரெட் பீன்ஸை போட போறேன். I can already smell the aroma of the combination of the onion with the fenugreek leaves. So we can put in the paste that we had created earlier in the murder and pestle. இதோ நம்ம இது பண்ணி வச்சதோடது ஃபுல்லா போட போறேன் அதுல. So we're just adding it in there into the saucepan. ஆஹா, என்ன வாசனை, தூள் கலப்புது, அப்படியே சமையல் ஃபுல்லா வாசனை. ஏன்னா இந்த பொடியில எல்லா கிராம்பு அப்புறம் ஏலக்காய் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, அதோடது வாசனையான வாசனை. The aroma is wonderful. நல்ல ஜம்முன்னு வாசனை இருக்கு. இப்போ இந்த டயத்துல அந்த டொமேட்டோட, அதாவது தக்காளி ஜூஸோட சேர்ந்து அந்த பொடிகள் எல்லாம் கலந்துருக்கேன் பாத்தீங்களா, அதை நான் விடுறேன். So at this point we add the tomato mixture that we had created into the saucepan and mix it very well. நல்லா கலந்துக்கோங்க. அது கொஞ்சம் திக்கா வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெந்த கிட்னி பீன்ஸை போடலாம். Now once this thickens up, we'll be adding the kidney beans into this. ஜம்முன்னு வாசனை வருது. இப்போ நல்லா அந்த கலவை வந்து கொதிக்குது பாருங்க. So the gravy has started simmering. At this point we can add in the kidney beans. இதோ இப்போ நான் வந்து கிட்னி பீன்ஸை போடுறேன். So we've added that in and we're just going to leave it for a while. Not for too long because it is boiled kidney beans in there. ஏற்கனவே வெந்தது, அதனால இன்னும் கொஞ்சம் இதோட சேர்ந்து இந்த கிரேவியோட சேர்ந்து கலந்து கொஞ்சம் திக்காகும் போது எடுத்து வச்சிடலாம், அவ்வளவுதான். Just until it mixes well throughout the gravy and absorbs all that aroma and flavor that we've got in there. தனித்தனியா மிளகாய் பொடி அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே கலந்து வச்சிருக்கோம். And we'll just wait until it thickens and then we can take it out of the stove. இப்போ பாருங்க, சூப்பரா எல்லாம் சேர்ந்து வாசனையோட சேர்ந்து அந்த ராஜ்மா அல்லது ரெட் கிட்னி பீன்ஸ் குழம்பு ரெடி. Now it's come to the boil. This beautiful aromatic flavorsome rajma kurma or red beans kurma is ready to be served. சூப்பரா இருக்கு. சோ நான் இந்த பிளேட்ல கொஞ்சோண்டு எடுத்து போடுறேன். So we're just displaying it on the plate. So this beautiful rajma kurma is ready. We're just serving it. இப்போ இந்த கிட்னி பீன்ஸ் அல்லது ராஜ்மா ரெடி. So this aromatic kidney beans curry is ready to be served and it's so beautiful, like the aroma. ஆக்சுவலா நான் இதை பண்றதுக்கு சிரமப்படவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நான் வெந்து கடைச்ச ஃபுல்லா சிக் பீஸு இந்த கிட்னி பீன்ஸு எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் ஃப்ரோசன்ல வச்சனால அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில வச்சேன்னா ஒரிஜினல் சாஃப்ட்னஸ்ல வந்துடுச்சு. எல்லா மசாலா பொடியும் ரெடி. ஸோ குழம்பு ரெடி. இப்போ இந்த ராஜ்மா அல்லது ரெட் கிட்னி பீன்ஸோட குழம்பு பண்றதுக்கு நான் சிரமப்படவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஃப்ரோசன்ல வெந்து வச்சதெல்லாம் இருந்தது. அதை எடுத்து கொஞ்ச நேரத்தில் அதில் வெளியில வச்ச உடனே சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ மசாலா பொடியெல்லாம் ரெடி. ஸோ குழம்பு ஈஸியா ரெடி பண்ணியாச்சு. It was so quick to make because the kidney beans, my mom had already cooked this earlier and put it in the freezer. So when you do something like that, you can use it easily for any curries such as this one, and you can refer to our RFK tip to know how to do that as well. So now I can't wait. I feel like tasting it right away. Yeah, கண்டிப்பா. I would love to have this with chapati or rice. எனக்கு பாசுமதி ரைஸோட இந்த குழம்பு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். தோசைக்கு சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க, தூள் கலப்போம். That is amazing. It's so delicious. And the gravy is beautiful with all that spices and flavor in there. Absolutely stunning.
இந்த மாதிரி வித்தியாசமான பல கொட்டைகளில் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன். Hope you try this delicious recipe at your home and enjoy as well. Thank you for watching our show. நன்றி.